நேற்றுக்கு வேலைக்கு வரல? நேற்று மசான கொல்ல மருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டனா உடம்பு பேஜாரா போச்சு. நீ உருப்படவே மாட்டேடா. ஏ உருப்படுறவனா இருந்தா உங்ககிட்ட வேலைக்கு வரணும். ஏன் ஏண்டா 7ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும்? அதுக்கு இஷ்டம் இருந்தா வரும், இல்லைன்னா வராது மச்சான். சிலுக்கா? என்ன கிண்டலா? அடடே கோச்சுக்குதுப்பா குயிலி. அதானே. ஏமா இப்ப நான் என்ன கேட்டேன்? சிலுக்கான்னு கேட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறிய? பார்த்து தொடுப்பா. நீ சாப்பிட்டாக்கிதா மச்சான்? இப்பதானே தொட்டேன், இனிமேதான் தெரியும். உங்களை 8ஆம் நம்பர்லயே நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, எத்தனை நம்பர் பஸ் பத்தி கேட்ட? 7ங்க. எத்தனை அடி வாங்கிக்கிற? 6ங்க. ஒண்ணு குறையுது இல்ல? ரொம்ப நன்றிங்க. நீங்க வேற, இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணங்க. ஆமா, உங்க வீடு எங்க? நான் வேணா கொண்டாந்து விட்டு வரேன். பரவாயில்லைங்க, நானே போயிடுறேன். வழியில ஏறாம இருக்கணும், நம்ம பேர் சொல்லிக்கங்க. உங்க பேர் என்னங்க? டிங்கர் டில்லி. நீங்க வேணா டில்லின்னு கூப்பிடுங்க. டேய், ஏன்டா இப்படி பீடி பிடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற? சிகரெட் குடிக்க காசு இல்ல, அதனால பீடி குடிக்கிறேன். இது ஒரு கேள்வியா? சம்பளத்தை கொடு நீ. ஆமா, சம்பளத்திலே இரு. என்னங்க? என்னம்மா இங்க வந்துட்ட? மறுபடியும் யாராவது கல்யாணம் பண்றீங்களா? இல்லைங்க, இப்பெல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம அடி என்ன அடி அன்னைக்கு. ஆமா, உனக்கு எப்படி தெரிய போகுது? என்னங்க, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னது? பேண்ட் ஷர்ட். என்ன லஞ்சமா? இல்லைங்க, அன்பளிப்பு. இப்பெல்லாம் நான் உங்களை அடிக்கடி நினைக்கிறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாப்பா. நீ பச்சை பொண்ணு, நான் பக்கா லோ கிளாஸ். நான் உங்களை மாத்திரதான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி நீ லோ கிளாஸ் ஆயிரன்றியா? இல்ல, உங்களை ஹை கிளாஸா மாத்த போறேன். உன் தலையெழுத்து அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அப்போ நம்ம 2 பேருக்கும் ஃபிட்டிங் சரியாகுதுங்கிற? இவன் தேரவே மாட்டான். அந்த ஆளை பத்தி கவலைப்படாத, அவருக்கு பீடி கொடுக்கலன்னு கோவம். நீ வா போங்க. அம்மா, உன் பேர் என்ன சொன்ன? டில்லிங்க. நடந்ததை பத்தி எல்லாம் தங்கச்சி சொன்னா. இருந்தாலும் உன்னை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுது? உன்னை பார்த்தா இருக்குது. இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொன்ன. என் தங்கச்சி ஆசைப்படுறாள்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. வெங்காயங்க அறியும் போது கண்ணில் தண்ணி வந்து அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல, நம்மளால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டுமா? நானே பார்த்துட்டேங்க. 27ஆம் தேதி நல்லா இருக்கான். ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. இது பாருங்க, இனிமே நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். சொல்லு. இந்த லுங்கி வருங்க. ஐயோ, அது இல்லைங்க. இனிமே நீங்க பேண்ட் ஷர்ட் தான் போடணும். நான் வேற என்னமோன்னு சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க சலூனுக்கு போறீங்க. என்னது சலூன்? நான் என்னமோ வெளிநாடுன்னு நினைச்சிட்டேன். அழகா முடி விட்டுட்டு வரீங்க. ஆமா, எல்லாத்தையும் மாத்திரியே, என் புத்தி எப்படி மாத்த போற? அது ஒண்ணும் மாத்த வேண்டாம், நல்லா தான் இருக்கு. காதலிக்காக நல்லா இருந்த முடிய காசு கொடுத்து சிக்க எடுத்துக்கிறோம், பாப்போம். அலி, அலி! டாக்டர், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா அவளால நடக்க முடியல. அநேகமா அவங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஏன் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் வசதி இருக்குல்ல? பூனாவிலதான் செயற்கைக்கால் செய்யறாங்க. எங்களால அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும். இருந்தாலும் பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். என் அள்ளி கால் இப்படி ஆகி போச்சுன்னு நான் கவலையில இருக்கும்போது தான் இந்த மேனேஜர் என்ன பார்க்க வந்தா. நீ எங்க முதலாளி மாதிரியே இருக்கிறியா, எங்க வீட்டுக்கு வந்து நீ அவரை மாதிரி ஆக்ட் கொடு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் துட்டு கொடுக்குறேன்னா அந்த துட்டை வச்சு என் அள்ளி காலை சரி பண்ணலான்னு தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா அவனுக்கு என் காலையே எடுத்துருவானுங்க பொழுது. வீட்டை விட்டே வெளில அனுப்ப மாட்டாங்க. உன்னை என்னமோ நினைச்சையா?
உன் மனசுலயும் சுத்தம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ என்ன அழுக்கு பண்ணாதுன்னு. தலையாட்டினா மட்டும் போதாது, நானே ஒரு 1.5 மீட்டர் துணி வாங்கி கொடுக்குறேன். இந்த ஆஃப்டர் ஹவுஸ்ல ஃபுல் பண்ணிட்டா மாட்டிக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நடக்கும் நடக்கட்டும். யாரும் உள்ள போக கூடாது. ஏய்யா, நான் பெரியவர் காலத்துல இருந்து இங்க வேலை செய்யற வேலைக்காரன்யா. வேலைக்காரனா கொல்ல பக்கமா போ, மாடி பக்கம் யாரும் போக கூடாது. யார் சொன்ன? அம்மா சொன்னாங்க. அம்மாவா? ஓ, அந்த குண்டா? யோ, அவ எனக்கு கீழே வேலை செஞ்சவையா. இப்ப என்னையே அதிகாரம் பண்றாடா. சரிதான், போயா. பழசு கிளற விட மாட்டேங்கல. நான் பின்னாடியே பாத்துக்கிறேன். எங்க பங்களா விட்டு வெளியில போற? வெளில போனா என்ன? வெளியில போனா என்னவா? எங்க சட்டத்தை மீறி வெளியில போக நினைச்ச நான் ஒரு மாதிரியானவன். இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வாரத்துக்கு நீ நிறைய சொல்ல போல் இருக்கு. நீ வேற பங்களா எவ்வளவு பெருசா இருக்குதே, நல்லா பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆமா, நம்ம தான் ஹைதராபாத்ல இருந்து வந்த பாத்தியா? பேரு? இங்க டேனின்னு கூப்பிடுறாங்க. உண்மையான பேரு ஆரோக்கியசாமி. நீ என்ன பண்ற? ஆரோக்கியசாமிய மாத்தி ஆயுதசாமின்னு வச்சுக்கிற. திருப்பதி சென்ற பஸ் பள்ளத்தில் உருண்டது. ஐயோ, பள்ளத்தில் உருண்டவர்கள் விவரம் 36 பேர். அதென்ன 36? 36 பேர் பெரியவர்கள், 5 வயது சிறுவன். ஓஹோ, ஆக மொத்தம் 36. இறந்தவர்கள் விவரம்: ராமசாமி, வஜ்ரவேலு, முனுசாமி, ரத்னம். நம்ம லாண்ட்ரி லாண்ட்ரி நீ போயிட்டியா? என்ன ஆச்சியா? நம்ம லாண்ட்ரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ரத்னம் திருப்பதி போனான்ல, க்ளோஸ். ரத்னம், நீ மலை மேல ஏறும்போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியலையே. ஐயோ, நான் 60 ரூபாய கொடுத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னானே. என்னங்க அந்த லட்டு இருக்கா, நொறுங்கி போயிடுச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன டிவியா பார்த்து சொல்றதுக்கு? ரத்னம், மொட்டை அடிக்க போனியடா, லட்டோட போயிட்டியே. மொத்தம் 100 ரூபாய் நஷ்டம். 100 ரூபாயா? ஆமா, நீ 60 ரூபாய், நான் 40 ரூபாய். 40 ரூபாய் நீ வேற கொடுத்தியா? வாங்கிட்டு வந்தானே அந்த லட்டை மேல் விலைக்கு விக்கலான்னு பார்த்தனே, மேலே போயிட்டானே. ரத்னம், நீ எங்கடா இருக்கிறாய்? அடியே அடியே, புருஷன் செத்து போனது கூட தெரியாம பொட்டை வச்சுக்கணும் பூவை வச்சுக்கணும் வாச கூட்டின்னு இருக்கிற. முண்டோ 10 நாள் கழிச்சு லடி பொட்டையும் பூவையும் எடுப்பாங்க. ஏன் புருஷன் செத்து போனதை நான் நேத்தே பேப்பர்ல பாத்துக்கினேனே. அடியே அடி பாவி, ஊர் உலகத்துக்காவது கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுவேண்டி. எனக்கு தெரியாதேடி. ஏன் புருஷன் மட்டும் சாவட்டும், நான் எப்படி ஒப்பாரி வச்சு பாடுறேன்னு பாரு. நீங்க பெடல் மிதிக்கிறது எப்படியா, டியூப கிழிச்சு பஞ்சர் ஓடுறது எப்படியா, அந்த பஞ்சர் ஓடுற அழகனா பாத்துக்கிட்டே இருப்பனே. நிறுத்தடி, இன்னாடிதே. அடி சண்டாளி, உன் புருஷன் கூட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசியிருந்தீனா அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பான். உன் புருஷனுக்கு வாந்தி பேதி வந்து வாரிக்கின்னு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? ஏம்மா ஏம்மா, உங்க சண்டையில என் ஆயுச ஏம்மா குறைக்கிறீங்க? உன் பொஞ்சாதிக்கு இருக்கிற வாய்க்கு என்ன பண்ணணுங்கிற? இன்னும் 15 நாள்ல கிழிஞ்சிருங்கிறியா? அட அது இல்ல, நீ சைக்கிளுக்கு காத்து அடிக்கும் போது டம்மால வெடிக்க போகுது. அது நீ சைக்கிள் டியூப் நினைப்ப, அதான் இல்ல, அது உன் நெஞ்சு. இன்னையில இருந்து காத்தடிக்க மாட்டானே, வெறும் பஞ்சர் தான். இல்லடா கண்ணா? வர வர இந்த ஆடிட்டர் வக்கீலும் புதுசா சட்டத்தை சொல்லி நம்ம உசுரை எடுக்கிறானுங்கப்பா. ஆளை காட்டுங்க, 2 தட்டு தட்டிடுறேன். என்னப்பா ஆபீஸ் வர சொன்ன என்ன சங்கதி? ஒண்ணும் இல்ல, 2-3 கம்பெனி விக்கலான்னு இருக்கிறேன். வித்துக்க. நீ ரெஜிஸ்டார் முன்னாடி வந்து கையெழுத்து போடணும். இதான வேணாங்கிறது. ஸ்கூல் பக்கம் எவன் போனாங்கிற, நம்மளதுலாம் வெறும் கை நட்டுமா? அதை எத்தனை பக்கம் வேணாலும் சொல்லி குத்துன்னு குத்துறேன். என்னது, உனக்கு கையெழுத்து போட தெரியாதா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்னப்பா பண்றதுப்பா? கவலைப்படாதீங்க, இவன் வலது கையில இருந்து 3 விரலை வெட்டி எடுத்துறேன், கட்டு போட்டுறேன். யாராவது கேட்டா ஆக்சிடென்ட் சொல்லிடலாம். கை நாட்டு போடணும். யோ, என்ன ஆலியானியோ விரல வெட்டுறேங்கிற? நான் நகத்தை வெட்டவே பயந்துக்கின்னு பல்லால கடிக்கிறவன். இந்தாப்பா, நமக்கு இந்த வம்புலாம் அவன் கையெழுத்துலாம் போட தெரியாதுன்னு. நீ அவன் கையெழுத்து காட்டு. எத்தனை கையெழுத்து உனக்கு கொண்டா? அப்படி வா வலிக்கு. இதுல பாபுவோட கையெழுத்து இருக்கு, போட்டு பழகிக்க. உங்க கூட பேஜாரா போச்சு. நாளைக்கே சாயந்தரத்துல ஃபுட்பால் ஆடுவான் பாபு, நீ ஆடுவீங்க. ஆட தெரியாதவனும் காலை வெட்டுவீங்க. நல்ல வேலை உனக்கு பொம்பளை சமாச்சாரம் இல்ல. ஏயா, இப்படி ஒவ்வொரு அங்கமா வெட்டிட்டா எனக்கு என்னதான் மிஞ்சம்? பாபு முதலாளி, உங்க நிலைமை இப்படி ஆகல. ஏயா, லெட்டர் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்காம நான் வருவனா? ஐயோ, கோடீஸ்வரர் விட்டு புள்ள, நீங்க கை முறுக்கு கம்மர்கிட்ட விக்கலாமா? சத்தம் போடாதியா, வள்ளி காதுல விழ போகுது. கோடீஸ்வரர் விட்டு புள்ள இப்படி கை முறுக்கும் கம்மர் கட்டு விக்கலாமான்னு சொல்ல வந்தேன். ஏய், சீ. நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரு இப்படி மாறி போயிட்டாருன்னு. அப்புறம் உங்க லெட்டர் வந்த தான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு. அதை விடியா, முதல்ல அந்த மேனேஜர் கிரிய பழி வாங்கணும்.
ஐயோ முதலாளி, அவனுங்க பங்களா நிறைய அடியாட்களை அடுக்கி வச்சிருக்கானோ. நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கு தப்பா ஆயிரும். அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்டை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உண்டு இல்ல நாக்குறதா? அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடுறேன். அது மட்டும் இல்ல, உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ. அவளுக்கு வைக்கிறேன் குண்டு. பாத்து வைங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா புதன்கிழமை 11 மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க. வர்றேன். ஆமா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன். ஒரு சோடா கேடா? இங்க சோடாலாம் காத்து போயிருக்கான். நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி. பொம்மை பாக்குறேன் டில்லி. டில்லியா? ஐம் சாரி பாபு, நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேனே. மத்தவங்களாம் நான் வராண்டால குளிப்பாங்க. நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன். உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அடே கேஸ் வந்துருச்சா? ஏம்பா, எங்கயாவது லீக் ஆகுமா? நீ லீக் பண்ணாம இருந்தா சரி. சிலிண்டர் அம்மாவுக்கு. என்ன அது சிலிண்டரோட மேல போயிட்டு இருக்கு? அப்ப இவர்கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ எதுவா இருந்தாலும் பின்கட்டு வழியா தான் போகணும் உங்ககிட்ட சொல்லிருக்கல. அது இல்லைங்க, நம்ம சின்னமா இல்ல சின்னமா. யாரு? அருணாவா? ஆமாங்க, அவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அத்தானுக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கணும், ஒரு சிலிண்டர் கொண்டாந்து மேல வைனாங்க. அதான் கொண்டு போறேன். பூஸ்ட் பூஸ்ட். அதான் பூஸ்ட் அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சா? பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கவனிக்கிறேன். வா போலாம். நீ வாப்பா. பார்ட்டி பூஸ்ட் வைக்கிறேன் வெயிட். முதலாளி, நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பூஸ்ட் கலக்க சொல்றியா? நீங்க எதையும் கலக்க வேண்டாம். அந்த டூப்ளிகேட் பையில இங்க அனுப்புறேன். நீங்க 2 பேரும் நல்லா மோதிக்கிங்க. அனுப்பு. மவனே, இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். யாரோ காக்கிநாடா நாயிடுவான், பாக்கணுமா? இப்ப பார்த்தா நல்லா இருக்காதியா குளிச்சுனுக்குது. அட உங்களை பாக்கணுமா? எனக்கு காக்கி நாடாவே தெரியாது. இதுல எங்க நாயுடு? இந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. உங்களை தான் பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னதான் பார்க்கணுமா? ஆ. அது யாருது ஒத்த கால் நாயுடு? அநியாயமாகுது. என்ன மாதிரியா இருக்குற? நானும் அதே தான் கேக்குறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் என்ன புச்சா வச்சுக்கிறாங்க? பாபு தான். எடா கைய மூஞ்ச பாரு, திருட்டு கலை. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே மூஞ்சி தான். ஏய், நீ பிறந்து வளர்ந்ததுலாம் எங்க? இந்த பாரு, நம்ம மட்டும் இந்த கிராஸ் கல்வி கேக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம மேனேஜர்கிட்ட கேளு. என்னடா மேனேஜரை கேக்குறது? ஜாவா பேட்டா குட்டா முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கும். யோ, நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே, ஆனா நீ பேசுறதா என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டிக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மாதிரியே இருக்கிற. ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல? மவனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும், இடிச்சேன் எலும்பெல்லாம் நொறுங்கிடும். யோ, எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நான் ஏன் வேஷம் போடணும்? நான் தானே ஒரிஜினல் பாபு. யாரு நீ? என் ஒரிஜினல் 46 கம்பெனிக்கு முதலாளி பாபு. அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன். அசிங்கம் அதெல்லாம் எவையா பாப்பான்? நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா. அதை கூட்டு வந்து யாரு பாபுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான். எப்படி கேட்டா வழிக்கு? என்ன அடிச்சிட்ட போயிட்டு கிட போறான்? சும்மா ஒரு தட்டு தட்டுனேன். நீங்க என்ன பண்றீங்க? இவன் ட்ரெஸ் கழட்டி நீங்க போட்டுக்கோங்க, உங்க ட்ரெஸ் கழட்டி இவனுக்கு போட்டுருங்க. போட்டுக்கிட்டா மேனேஜர் ஏற்பாடு பண்ண பாபு இனிமே நீங்க தான். இவன் என்ன பண்ண போற? இவனை எங்கேயாவது தெருக்கோடுல தூக்கி எறிஞ்சிடுறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா? வரமாட்டான். அப்படியே மீறி வந்தான்னு வச்சுக்குங்க, உண்மையான பாபு தான் வந்துட்டான்னு நினைச்சு இவன் ஆளுகளே இவனை அடிச்சு கொன்னுடுவாளவோ. தன் வினை தன்னை சுடும். நம்மள சுட்டு போதியா? இவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இனிமேதான் நீங்க உஷாரா இருக்கணும். இவனை மாதிரியே நீங்க நடிச்சாதான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. முதல்ல இவன் கழட்டியா? ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்க போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா?
குளிக்கிறியா டியர்? சாரி. டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ஒருவேளை இவனும் அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற? வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பெரிய சொல்லிட்டு இருப்ப, மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார், இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இரு குளிச்சுட்டு வந்துடுறேன். அங்க பாரு, யார் அவன் குப்பை தொட்டி பக்கத்துல விழுந்து கிடக்குறான்? ஹே, நம்ம பங்கட பாபுடா. இவன் என்ன கிடக்குறான்? வா பாக்கலாம். தூக்கு புடி. வள்ளி வள்ளி, நேத்து ராத்திரி பட்டத்துல கடைக்காரன் சினிமா பார்த்து சொன்னாங்க. உன் புருஷன் பையன் கிடந்தாங்க, ரோட்ல பேச்சு முடிச்சுதானே. ஏன் புருஷனா? ஆமா. என்னாச்சு அவருக்கு? அவரே பட்டத்து பக்கம் போனாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தர்மாஸ்பத்திரியில சேர்த்துக்கிறாங்களாம், போய் பாரு. ஐயோ அம்மா. குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன இருந்தாலும் பேச்சு மிச்சலாம கிடக்குறான்? பாவம், அவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான். ரத்த காத்தோட காணுமேயா? நான் என்ன நினைக்கிறேன் டாக்டர், வயசு பையன் பாரு, எதையாவது கண்டு பயந்து இருப்பான். யோ, அதுக்கு வேப்பல அடிக்கணியா? இங்கேயே கொண்டு போட்டுக்கிற? நீ தொழில் கத்துக்கணுமே, அதுக்கு தான். நீ ரொம்ப அதிகமா பேசுற. என்ன இந்த ஆளு கண்ணு மூச்சா சொல்லு, நான் வந்து பாக்குறேன். இவன் தூங்குறானா மூச்சு விளையாடுறானா? தூங்குறவன் எப்படி முடிப்பான்? மகமாயி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, ஐயோ மச்சான், உனக்கு என்ன ஆச்சு மச்சான்? உன்னை யாரு மச்சான் இப்படி பண்ணது? எந்த படுபாவி பசங்க உன்னை இப்படி பண்ணாருங்க மச்சான்? கவர்மெண்ட் பஸ்காரனா, தனியார் பஸ்காரனா? ஐயோ ஒண்ணுமே பேச முடியாதபடி இப்படி பண்ணி வச்சுட்டானுங்களே. அம்மா மச்சான், நான் அப்பவே சொன்ன கேட்டியா? டவுன் பக்கம் போகாத, அங்க திமிரு பிடிச்ச பணக்கார பசங்க இருக்கானுங்க. என் பேச்ச கேட்டியா மச்சான்? மச்சான், நான் உன் வள்ளி வந்திருக்கேன் மச்சான். என்ன பாரு மச்சான், பேச மாட்டியா? ஐயோ ஈஸ்வரி. ஏண்டா கூப்பிட்டியா? ஐயோ ஒன்னும் இல்லம்மா, அந்த ஈஸ்வரிய மச்சான். ஷோ, ஹாஸ்பிடல்ல எப்படியா சத்தம் போடாத. ஏமா, அவங்க கூலிங் கிடக்கட்டும். இப்படியே கூலிங் கிடந்தான்னு வச்சுக்கோ, உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும், அப்புறம் காத்து தான் வரும். ஏமா, நீங்க கூங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மச்சானுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? இவர் இப்படி செஞ்சவன் நாசமா போக, கட்டில போக. அழாத வள்ளி, காளியாத்தா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. மாமா உடம்பு குணமான உடனே அங்க பிரதர்ஷனம் செய்யறேன்னு வேண்டிக்கோ, எல்லாம் சரியாயிடுமா. மச்சானுக்காக அங்க பிரதட்சணை என்னம்மா? இந்த 6 அடி கூந்தலையே நான் கொடுப்பேன். என்னே
பாயா எவ்வளவு வயசாகுது? வாடு பெரியவரேன்னு கூப்பிடு. சரி வாடு பெரியவரே, என்ன? ரூபாய் நானே இருந்தா கூட. போன் பண்ண போறியா? இல்லையா, நான் அம்மனுக்கு காசு முடியணும். என் கையில காசு வாங்கி அம்மனுக்கு முடிக்கிறேங்க. காளியாட்ட ஒத்துக்குவாடா? தச்சி திருப்பி தரமாட்டா? அல்ப அல்ப கொடா. இன்னும் என்ன போய் அல்பங்கிறாங்களா? உனக்கே நான் எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கேன். இன்னும் என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல, எல்லாம் புது முகமாகுது, மாத்திட்டீங்களா? எல்லாம் உங்க பொறுப்பில்லாதனத்தினால வந்த வேணே. சரியாயோ. ஆமா, ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்து இருந்தாரு, அவர் எங்க? பேங்க்ல பணத்தை கட்ட போனாரு. பணத்தோட ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். நீயும் காணாம போறதுக்கு முன்ன அந்த மேனேஜர் ரூமை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க. டூப்ளிகேட் பையன் நீ ஏன்டா ரூமுக்குள்ள வந்தீன்னு உங்களை பிடிச்சி அடிப்பானுங்க. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியும். பேரம் பேசிருக்கானுங்க. யார் வீட்டு கம்பெனி எவன் விக்கிறது? ஓஹோ, அண்ணன் பாஸ்போர்ட்டுக்கு வேற அப்ளை பண்ணிருக்காரோ, எல்லாத்தையும் சுட்டின்னு கம்பெனி நீட்டுறதுக்கு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? மேனேஜர் ரூம்குள்ள ஏன் வந்த? எதுக்கு ஃபைல் எல்லாம் பேட்டு பாக்குற? இல்ல, ஃபைல்லாம் தூசு தட்டி அதான். உன் ரூமை விட்டு அனாவசியமா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இரு மேனேஜர் வந்தது அவட்ட சொல்லி உன் முதுகு தோலை உரிக்க சொல்றேன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ரொம்ப சின்ன பையங்க. என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்களே. முதல்ல மூடுங்க, தமிழ்நாட்டு மனமே கப்பல் ஏறுது. ஏய் பிரியா, என்னது நடந்ததை நான் சொல்றேன் சார். நீங்க கூப்பிட்டுதா சொல்லி என்ன ரூமுக்குள்ள கூட்டு வந்து கட்டில உட்கார வச்சு கதவை சாத்தி தாப்பால் போடாம என் கருப்பை சூறையாட பார்த்தாங்க சார். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். உங்க கருப்பும் ஜாக்கிரதை. ஏய் பிரியா, கூப்பிடுறாருமா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நம்பிட்டாருமா? அவன் போய் சொல்றான். யாரு? நானு? ஏங்க இந்த பிஞ்சி முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா தெரியுது. இவங்களுக்கு தான் வெறுத்து இருக்கு. அவனை நம்பாதீங்க. உன்னை சொல்லி குத்தமல்லடி. சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும். டானி, இன்னைக்கு நான் இவளை பார்த்ததான் கடைசி. இனிமே இவ என் கண் எதிரிலே படக்கூடாது. இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப விறகு செலவாகுமே. அவசரப்பட்டு கொன்னுடாத, அண்டர் கிரவுண்ட்ல வை. எனக்கு வந்து ஓடி. எப்படிங்க? நான் அண்டர் கிரவுண்டா ரூமுங்களா? நீ ரூமு தான். சீக்கிரம் போயா.
அந்த ரூமா மார்க்கமான ஆளுங்கப்பா. அல்லி, உனக்கு ஒரு நல்ல செய்திமா. டில்லி இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நான் வியாபார விஷயமா ஒரு பங்களாவுக்கு போயிருந்தேன். அங்க பணக்கார சீமானா பக்கத்துல ஒரு பொண்ணோட நம்ம டில்லிய பார்த்தம்மா. என்ன, அவர் பங்களால பாத்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாது. அவன் பிடிச்சாலும் பிடிச்சான், பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்மா. உண்மையா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. நீ கவலைப்படாதம்மா. அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அவனை உன் கால்ல விழ வைக்கிற. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேம்மா. நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன். எவ்வளவு சொன்ன? 60,000. எஸ் சார். வாங்க சார். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் சார். உட்காருங்க சார். இங்க நம்ம வேண்டியப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன். வந்ததுதான் வந்துமே அப்படியே தம்பியை பார்த்துட்டு போலான்னு. தம்பி பாக்கலாம் சார். நீங்க உட்காருங்க சார். உட்காந்துட்டீங்களா? அதான் வந்துடுறேன் சார். கூட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்க புதுசா இருக்கீங்களே? இப்பதான் ஜாயின் பண்ணேன் சார். சாப்பிடுறியா? முடி வெட்டிக்கு போறேன். யோ, டைனிங் டேபிள் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கோச்சுக்காதப்பா. நம்ம பழைய மேனேஜர் சேது விநாயகம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு விசுவாசம் தான். இதா பாரு, உன்னை பாபுன்னு நினைச்சு அவர் பேச போறார். நீ நான் செட்டப் பண்ண ஆளுங்கிறத காட்டி கொடுத்துறாத. தயவு செஞ்சு உன் பற்ற பாஷை மட்டும் அவுத்து விட்டுடாது. இங்க ராமசாமின்னு ஒரு வயசான கேஷியர் இருந்தாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பேரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க. தம்பி, நீங்க வெளிநாடு எல்லாம் போயிருந்தீங்களா? வெளிநாடுனா தாய்நாடா? சார், அது தாய்லாந்து. அப்புறம் நிர்வாகம் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி? ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கிறாங்களா? பயத்தை விடுங்க சார். நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே என் மேனேஜர் தான் சார். அந்த அளவுக்கு சுத்தம். தம்பி, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே. 2 நிமிஷம் தனியா பேசணுமாமே? நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க. வாங்க சார். மேனேஜர், என் செருப்பு அங்க விட்டுருக்கேன், கொஞ்சம் எடு. செருப்பு நானா? ஓ, என்ன தம்பி, அவரை போய் செருப்படுக்க சொல்றீங்களே? செருப்பா விட்டா இருந்தால் ஜட்டியே துவச்சு போடுவாருங்க. அந்த அளவுக்கு உண்மை ஊழியன். உண்மை ஊழியா நாங்க 2 பேரும் பேசிட்டு இருப்போம். ஒட்டு கேட்காம அப்படி ஓரம் கட்டிங்க. வாங்க. என்னது, உங்கள மாதிரியே இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? என்ன தம்பி இது? பைத்தியக்காரத்தனமா உங்க அதிகாரத்தெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. அதாங்க சின்ன பசங்க விவகாரம். ஒரு லவ் வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். கோர்ட்டுக்கு போலான்னா கூட எல்லாமே அவனுக்குள்ள சாதகமா இருக்கு. சார், போலீஸ் கூட போலான்னு பார்த்தேன். அந்த டூப்ளிகேட் மயக்கமால இருக்கிறான். அவன் வந்து சாட்சி சொல்லணுமே. ஆமாமா, முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த மேனேஜர் கெரிய ரொம்ப சாமர்த்தியமா மடக்கணும் தம்பி. இதுக்கு ஒரு பெரிய முள் ஐடியா சொல்றேன், கேளுங்க. அடுத்த வாரம் இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி ஒரு பொட்டியோடு நீங்க இங்க வாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அவனை மடக்கலாம். சரி தம்பி, இங்க நம்ம ரொம்ப நேரம் பேசினா கூட தப்பு. வாங்க போகலாம். பாத்தீங்களா நம்ம நிலைமைய? ஆம்பளையும் பேசிக்கிறதுக்கே பயப்படுறோம். ஏன்டா டேய்? ஏன் உன்னை ஒட்டு கேட்க கூடாதுன்னு சொன்னல, இங்கே நினைக்கிறேன். வேற யாரும் வந்துட கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்கு தான். பாத்தீங்களா, நாய் மாதிரி உழைக்கிறாங்க. யோ மேனேஜர், தம்பி வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேடிச்சியா? எதை கேட்டாலும் உங்களை தான் கேட்கணுங்குது. வெரி குட், வெரி குட். நம்ம வீட்டு புள்ளியாச்சே. சரி, எனக்கு ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. ஏயோ, என்ன நீ அந்த ஆள் எதிரில என்ன செருப்பு எடுக்க சொல்ற? உன்னை செருப்பு எடுக்க சொன்னதால அந்த ஆளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? ஆமா, உள்ள என்ன பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. போயா, எங்க அப்பா இருக்காரு, பாபுவோட அப்பா இருக்காரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப இவர்கிட்ட இருக்குதான். அதை என்கிட்ட கொடுக்கணும்னாரு. நீ எல்லாம் இருக்கிறதால அடுத்த வாரம் ஒரு பொட்டியில போட்டு கொண்டு வரானாரு. 50 லட்சம் அடிச்ச ஜாக் பாக்கெட். நீ என்ன பண்ற? அந்த 50 லட்சம் ரூபாய் பொட்டி வாங்கி என்கிட்ட கொடுக்குற. நீ என்ன பண்ற? ஒரு தொப்பியை வாங்கி என் தலையில கவுக்குற. உன்னையும் கவனிக்கிறியா? இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கிற. முதல்ல அந்த டிஃபனை கவனிக்கிறேன். 50 லட்சம். இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி தங்கம். ஏய், நான் போற இடத்துக்குலாம் நீ வர்ற, கொன்னுவேன் உன்னை. ஏய், நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? ஏய், நான் குடிச்சா நீயும் குடிக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? நான் பாட்டில போட்டு உடைச்சிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம்? யார் நீ? நிழல்கள் ரவியா? அவன் சிகப்பா இருப்பானே, இது கருப்பு ரவி போல இருக்கு. ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது. அவனுக்கு நல்லா
சலங்கு சத்தம், வெள்ளை சேலை, ஆவியா? ஹிந்தி பாட்டு வேற பாடுது. ஒருவேளை வடநாட்டுல இருந்தே நடந்து வருதா? ஆவியா? இருக்காது, மன பிராந்தி. இனிய நண்பா, என்னது? நம்ம லாண்டரி கடை ரத்தினம் குரல் மாதிரியே இருக்கு. நானேதான் நண்பா. லாண்டரி ஆவி, லாண்டரி கடை ஆவி. நண்பா, நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்னம். ஆவி, நீதான் பஸ்ல உருண்டு கருகி செத்துட்டிய பாவி. ஏன்டா என் உயிரை வாங்குற? நோவா, இங்கிலீஷ் வேற பேசுறான். ஆவியான இங்கிலீஷ் பழகிட்டானா? ஒருவேளை சாகும் போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா? என்ன? நான் வந்துட்டேன். நான் சாகல சிநேகிதா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்கு கால் இல்ல, நீ ஆவிதான். என் காலைப்பா. ஒரு கால் தானே இருக்கு, நீ பாதி ஆவி. இந்த காலைப்பா. இப்போ ஒரு கால் தானே இருக்கு. சரி, ரெண்டையும் பாத்துக்க. ஐ, ஆவி மனுஷனாயிருச்சு. சிநேகிதா, தோழா, நான் பஸ்ல ஏறி உக்காந்தேன். என்ன ஆச்சு தெரியுமா? பஸ் புறப்பட்டுச்சா? என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? பஸ் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. ஒண்ணுக்கு போலான்னு இறங்கினா, நீயா டிரைவரா? நான் தான். ரெண்டாவது பட்டனை கழட்டுறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. 5 மைல் தூரம் போய் அந்த பஸ் உருண்டு பள்ளத்துல விழுந்து பஸ்ல இருக்கவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. பஸ்ல என் பொட்டி இருந்ததால அந்த பொட்டில இருக்கிற விலாசத்தை பார்த்து நானும் செத்து போயிட்டேன்னு என்ன செத்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அட பாவி, நீ உயிரோட இருக்கேன்னு ஒரு தந்தி கொடுக்க வேண்டியதானே? தண்டி கொடுக்கலான்னு போஸ்ட் ஆபீஸ் போனேன். பின்னாடியே ஒரு எறும்பு வந்து முட்டிச்சு. போஸ்ட் ஆபீஸியா? என்ன எவன் உன்னை துரத்திக்கிட்டே இருந்திருக்கான், நீ பொழைச்சுக்கிட்ட. சிநேகிதா, நான் இல்லாத போது என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தா? உன் பொண்டாட்டிகிட்ட நான் இருந்தேன். சிநேகிதா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். சிநேகிதா, நான் உடனடியா என் பொண்டாட்டிய பார்க்கணும். நீ ஆவியாவே நடி. அப்பதான் என் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டியும் பயமுறுத்தி அவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். ஏன் தங்கச்சி, நம்ம ஊரு டென்ட் கொட்டால பார்ட்டி சொல்ல தட்டாத படம் போட்டுருக்காங்களாம். போலாமா? போலாம். புருஷன் போன கையோட சினிமாவுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என் தங்கச்சிய பத்தி எவ்வளவு பேசினா வாய கிழிச்சிருவேன். என்ன ஆச்சரியம், எப்ப நீங்க 2 பேரும் ஒத்துமையானீங்க? இவ தலைய நீ வாடுற, ஓன் தலைய இவ வாருவா போல இருக்க. அக்கா 300 ரூபாய் கடன் கொடுத்துச்சுல, அப்பவே ஒத்துமையாயிட்டோம். கடல்லே ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? பெரிய சாக்லேட். வாயா. என்ன மன்றம் ரொம்ப அமைதியா இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. யோ, நீயா? நீ இன்னும் சாகவே இல்லையா? அப்ப சாகணும்னு எதிர்பார்த்தியா? அம்மா, நான் செத்த உடனே ரொம்ப அழுதியா? நீ செத்ததுக்காக ஒண்ணு அழுவல, அலங்காரம் பண்ணிக்க முடியலன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடாடாடாடா, இவளல்லவோ மனைவி. எம்எல்ஏ துப்பிக்கிறேன். என் மேல துப்புனா குத்துவேன். தங்கச்சி, நடந்தத மறந்துக்கின்னு மச்சான பார்த்து சிரியா. இது போதும் 1 வருஷத்துக்கு. அது சரி, 40 ரூபா கொடுத்தா லட்டு வாங்க. லட்டு எங்க? லட்டா? எது? நீ சொல்றத பார்த்தா திருப்பதியில லட்டே செய்யலையா? எப்ப 40 ரூபா கொடுத்த? டேய், ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு, இல்ல வாயிலே குத்துவேன், உள்ள போயிரும். துட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், சைக்கிள் செயினால அடிப்பேன். நான் இஸ்திரி பட்டு வச்சு தேய்ச்சிடுவேன். நாம ஒத்துமையாயிட்ட இதுங்க அடிச்சுக்குதியா? டேய் 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 டேய். லாண்டரி ஜெயிக்குது, சைக்கிள் ஜெயிக்குது, லாண்டரி ஜெயிக்குது.